வணக்கம் உறவுகளை, திருவண்ணாமலை பாஷா எலக்ட்ரானிக். நான் உங்கள் நண்பன் காதர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆட்டோட பேடை தான் பார்க்க போகிறோம். ஆட்டோட நெத்தி பேடுன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பின்னாடிலாம் ஸ்பீக்கர்லாம் ஃபிட்டிங் ஆகிட்டுருக்கு. இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா பேடு ஃபிட்டிங் ஆகிடுச்சு. இதோட வீடியோ வந்து நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் எடுத்திருப்பேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கலாம்னு நான் நினச்சேன். ஆனால் அந்தளவுக்கு முடியல. நான் எது வரைக்கும் எடுத்துருக்கோனோ அதை காமிக்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் நாங்கள் என்னென்ன மெட்டீரியல் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் வந்து கடை எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்க சொல்லியிருந்தீங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நான் சேர்த்து எடுத்துருக்கேன். எங்கள் கடை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடு வந்து கொஞ்சம் லைட்டாக காமிச்சிருப்பேன். ஃபுல்லாக பாருங்கள். நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் மண்டித்தூரில் இருக்குது. அண்ணாமலையார் கோயிலேருந்து நம்ம கடை பக்கம் தான். அண்ணாமலையார் கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாவே நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சிடும். இப்போ இந்த நெத்தி பேடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் ஒர்க்கு பிஸியாக இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியாத சூழ்நிலை போயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணிட்டோன்னே உங்களுக்காக டெமோக்காக சின்னதாக ஒரு வீடியோ மாதிரி எடுத்திருக்கேன். இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நான் ஸ்க்ரீன்லேயே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா கான்டாக்ட் நம்பர் தரேன். தேவைப்படுறவங்க கால் பண்ணி விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை நம்ம கடைக்கு தான் வரணும்னு நினச்சோங்க, நேரில் கூட வந்து பார்த்துட்டு புக்கிங் பண்ணிட்டு போனீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி தந்துடுவோம். இந்த பேடு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்காது. சம்டைம் நீங்களே ரெடி பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். பேடை வந்து நாங்கள் அதிகமாக வந்து ரெஃபர் பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து பேடு செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சரியாக செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் பேடெலாம் வந்து அதிகமாக செய்கிறதில்ல. நீங்களே செஞ்சு எடுத்துன்னு வந்தீங்கன்னா நாங்கள் டைமிங் கேட்போம். அந்த டைமிங் வரைக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கரெக்டாக அழகாக ரெடி பண்ணி தந்துடுவோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப்பான ஆம்பிளிஃபையரும் ரெடி பண்ணி தரோம். உங்களுக்கு எந்த மாதிரி டைப்பில் வேணும், எப்படி வேணும்னு சொல்லுங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து ப்ரைஸ் சொல்லுன்னு கேட்குறீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி தரோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பட்ஜெட் என்னன்னு சொன்னீங்கன்னா அது தகுந்த மாதிரி அதில் ஹெவியாக வருமா மீடியமாக வருமானு சொல்லிட்டு கூட நாங்கள் சொல்லிவிடுவோம். நிறைய பேர் வந்து உங்கள் கிட்ட இருக்கிற பட்ஜெட்லேயே மீடியமாக கேட்குறீங்க. எந்த அளவுக்கு மீடியமாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது. எந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் செய்கிறீங்களோ அது வந்து நல்ல லைஃப் தரும். எங்கள் கிட்டன்னு இல்லை, நீங்கள் எங்கே போய் செஞ்சாலும் கொஞ்சம் நல்லா தான் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல லைஃபாக வரும். கொஞ்சம் மீடியமாக லோ பட்ஜெட்டில் செஞ்சிங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் பொருள் கிடைக்கும் எப்போவுமே எங்கே போனாலும். ஏண்டா மணியா, நான் வந்தவனுக்கு சொல்லிட்டு தானே போனேன். அரை மணி நேரம் நிற்க வச்சு சொன்னியாமே. வந்ததே நான் பார்க்கல. கண்ணாடி ரொம்ப கீழே வரும் போல இருக்கு. கரெக்டாக இருக்குமா?
அந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு மியூசிக் தான் வரும். வாங்க. பார்த்தேன், மதியம் பார்த்தேன். இப்படி தான் போனார்.